என்னடி ராதா? ஏண்டி ராதா குட்டியா? ஆ, மினி இட்லி வேணுமா? ஓ, அது இன்ஸ்டன்டா இட்லி மாவுல செய்யக்கூடாது. ஆ, அரிசி உளுந்து ஊற வச்சு புளிக்க வைக்காம இன்ஸ்டன்டா உடனே செய்யணும் அப்படிங்கிறியா? சூப்பரா இருந்து எல்லாமே. வெறும் கரெக்டா 10 நிமிஷம் இருந்தா சூப்பரான மினி இட்லியா நான் ரெடி பண்ணிடுவேனே. சாம்பாரோடயா? ஓ, இட்லி சாம்பாரோட. ஓகே, டன். 20 மினிட்ஸ் இருந்தா போதும். சூப்பரான இட்லி சாம்பாரோட மினி இட்லி. அது இன்ஸ்டன்ட் இட்லி. இட்லிக்கு ஊற வச்சு அரைக்காம புளிக்க வைக்காம நம்ம வீட்டுல இருக்க இட்லி மாவை யூஸ் பண்ணாம செய்யணும் அப்படின்னுட்டு என்கிட்ட நீ சேலஞ்ச் பண்ற, அப்படிதானே? சரி, கரெக்டா நீ பாத்துட்டே இரு. 20 நிமிஷம் அக்கா எப்படி செஞ்சுட்டு வரேன் பாரு. செம்ம அல்டிமேட்டான இட்லி, மினி இட்லி வித் சாம்பார் சூப்பரா செஞ்சு எடுத்துட்டு வரேன். நல்லா ரசிச்சு நீ சாப்பிட்டு எப்படி அக்கா பண்றேங்கிறத மட்டும் 20 நிமிஷம் கழிச்சு சொல்லு. நான் செய்யறேன். இன்ஸ்டன்ட் மினி இட்லி செய்ய முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு அரிசி மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவோ புழுங்கரிசி மாவோ எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதற்கு முன்னாடி நம்ம வெந்நீர் போட்டுக்கலாம். வெந்நீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நான் எஸ்எம்டி அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். எஸ்எம்டி அரிசி மாவில் நம்ம கொழுக்கட்டையோ இல்லை புட்டு, அரிசி புட்டு, இது மாதிரி இட்லி, மினி இட்லி எது வேணாலுமே பண்ணாலும் எதுக்கு செஞ்சாலுமே சூப்பராக இருக்குங்க எஸ்எம்டி அரிசி மாவு. ஸோ எஸ்எம்டி அரிசி மாவுலேருந்து நான் 1 கப்பு, இதால் 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்புக்கு வந்து நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி மாவில். ஏன்னா கொஞ்சம் காரத்தன்மையாக நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு திரும்பவும் வெந்நீர் சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுதாங்க நம்ம இட்லி ரெடி பண்ண போகிறோம். மினி இட்லி ரெடி பண்ணுறதுக்கான பேஸ் இதுதான். ஸோ இது அப்படியே நல்லா உருட்டி இப்படி வச்சுருங்க, கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். டக்குன்னு யாரும் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா உடனே இது மாதிரி ஈஸியாக ஒரு டிஃபனை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 கத்திரிக்காய், ஒரு 4-5 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு கேரட் வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட காய்கறிகள் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டி வச்சு ஆயில் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து, 1 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட 2 பழுத்த தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இதையுமே 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்ச காய் எந்தெந்த காயாக இருந்தாலும் அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கிளறும் போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருங்க. இப்போ இந்த காய்கறியை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன குட்டி குட்டி உருண்டையாக அம்மணி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு அதை வந்து நல்ல உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி, அதாவது வடைக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, மசால் வடை ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து மினி இட்லி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காய்கறி நல்லாவே நமக்கு கொதிச்சிடுச்சு. காய்கறி வந்து ஒரு 50% வெந்துட்டு, 50% வெந்த பிறகு நம்ம செஞ்சு வச்ச மினி இட்லிகளை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பயந்துடாதீங்க, இதில் அப்படியே டைரெக்டாக நம்ம சேர்க்குறோமே இது வந்து கரைஞ்சிடுமோ என்னவோ அப்படின்னு நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இது அப்படியே முழுசாகவே இருக்கும், கரையவே கரையாது. இப்போ இட்லிகள் அதில் சேர்த்து திரும்பவும் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம 50% தான் காய்கறி வேக வச்சுருக்கோம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நல்ல ஒரு கொதி, நல்ல பெருசாக ஒரு கொதி வந்தோடனே ஒரு நெல்லிக்காய் சைஸில் பாதி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன், பெருங்காயம் போட்டு சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதோட சாம்பார் பொடி 1 ஸ்பூன், அதாவது தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். இந்த இட்லிகளும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. மேற்கொண்டு கொஞ்சம் நான் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன்.
இப்ப இட்லியை பாருங்க, அப்படியே முழுசு முழுசாவே இருக்கு பாருங்க. இந்த காய்கறி, இட்லி இது எல்லாமே இப்ப நல்லா சேர்ந்து வெந்துருச்சு. இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். அதோட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நமக்கு மினி இட்லியில் வந்து நல்லா நெய் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இன்னும் கூட 2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பரிமாறும் போது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கூட நீங்கள் பரிமாறலாம். சூப்பராக இருக்குது பாருங்க மினி இட்லி. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டக்குன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணதுனால நான் செஞ்ச மினி இட்லி. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் முன்னாடியிலே சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து மினி இட்லி நார்மலாக வந்து அரிசி ஊற வச்சு இட்லிக்கு வந்து அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி செய்கிற மினி இட்லி மாதிரி இருக்காதுங்க. கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்னு தான் இருக்கும். அதாவது கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும். இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். நல்லா கொதிக்க வச்சு சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரும்போது அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி கரெக்டாக நமக்கு வந்து மினி இட்லி மாதிரியே இருக்காது. ஏன்னா அது வந்து இட்லினா இட்லி தாங்க. இது வெறும் அரிசி மாவு சேர்த்து நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும். பட் சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு யாரும் வர்றாங்க, பட்டுன்னு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ செய்யணும் அப்படின்னா இது மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும். வர்ற கெஸ்ட்டுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதா, சூப்பரான மினி இட்லி ரெடி பண்ணிட்டேன் பாரு. ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் பண்ணிட்டு வந்து உன்ட்ட கொடுக்குறேன். அப்படியே இட்லி எல்லாம் உடையவே இல்லை, அப்படி இப்படியே இருக்குது, முழுசு முழுசா இருக்குது. சூப்பரா இருக்குது. சுடுன்னு நினைக்கிறேன். நல்லா சாம்பாரோட எடுத்து சுடுது. சூப்பரா இருக்கு. சுடுது. ஆ, ஆஹா, ஆற வச்சுதான் சாப்பிடணும். ம், சூப்பர். சூப்பரான இன்ஸ்டன்ட் மினி இட்லி வித் சாம்பார். கரெக்டா 20 மினிட்ஸ்ல செஞ்சிருக்கான். வேற லெவலா இருக்கு. டக்குன்னு யாரும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மள்ட்ட இட்லி மாவு இல்ல, ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு போரிங்கா இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. குழந்தைங்களுக்குமே இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கு இந்த மினி இட்லி வித் சாம்பார். நிச்சயமா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னுட்டு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய வீடியோஸ்ல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.